உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னோட குடும்பத்திலே புதிதாக இணைந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார். இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லியிருக்கார். அவர் சொல்லிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சார்பிலே செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை செய்ய விடாதபடி, அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கையிலே கிடைக்காதபடி வெறுமனே வார்த்தையாய் மட்டும் இருந்துவிட்டு போகட்டும் என்று செயற்படுகிற எதிராளி ஒருவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னார். அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கார். ஒவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாறவன் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நிறைவேற்ற அவர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய சார்பில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, 2 காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். எலியாவுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொன்னார். எலியாவின் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார். இந்த மழை வராதபடி தடுத்து போட்டார். மறுபடி மழை வருவதற்காக இப்பொழுது வரப்போகிறது என்று எலியா அறிந்து கொண்டார். அவனுடைய சத்தம் அவனுடைய காதுகளுக்கு கேட்டது. ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அவனுடைய காதுகளுக்கு கேட்டது. அவன் செய்ய போகிற காரியத்தை அறிந்து கொண்டான். அடுத்ததாக அவன் செய்த காரியம் என்னங்க பாருங்கள். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்துடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, ஒரு டிஃப்ரெண்டான ஜெபம் செய்கிற பொசிஷன். இட்ஸ் a different prayer position. It's a heart prayer position. அடுத்ததாக அவன் செய்ய காரியம், கர்மேல் மலையிலே ஏறினான். ஜெபம் பண்ணுவதற்கு அவன் மலையிலே ஏறினான். அவனுடைய சரீரம் அப்படியாக அவன் வளைத்து அப்படியான ஒரு பொசிஷன்ல நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை அவன் கேட்டான். ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை அறிந்து கொண்டான். அடுத்ததாக அவன் மலையின் மேல் ஏறினான். அவன் ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி இருக்கலாம். என்னென்ன காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். என்னென்ன காரியங்களை உங்களுக்காக நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அப்படியான நீங்க செய்ய வேண்டிய காரியம் மலையின் மேல் ஏற வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியான ஒரு பொசிஷன்ல, முழங்காலி அல்ல, அது ஒரு வித்தியாசமான ஜெப பொசிஷனா இருக்கு. முழங்கால், தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அப்படியாக அவன் ஜெபம் பண்ணினான். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, மலையின் மேல் ஏறுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய காதிலே நான் அதை கேட்டிருக்கிறேன், இந்த காரியத்தை நீ எனக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நிறைவேற்றும் ஆண்டவரே, சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார், அது அப்படியே நிறைவேறும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அப்படி ஒரு காரியம் இல்லை. பிரியமானவர்களே, அப்படி ஒருபோதும் அது நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ஆண்டவர் சொல்லி இருக்க நிறைவேறும் என்று நீங்க சும்மா இருக்க முடியாது. நீங்க ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். உங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். கடினமான அந்த பொசிஷன்ல நின்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறது அவனாயிருக்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இந்த காரியத்தை 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தானியேல் 9:1, 9:2, தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். எனக்கு பிரியமானவர்களே, அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பர்சனலாக நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக தானியேல் சொன்ன காரியம் அறிந்து கொண்ட போது, கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார் அறிந்து கொண்ட போது தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட முகத்தை அவருக்கு நேராக்கி. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கார், 70 வருஷத்துக்கு பின்பாக இவர்கள் சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி அறிந்து கொண்ட போது, ஆண்டவர் செய்வார் தானே என்று தானியேல் அப்படியாக இருக்காதபடி அவன் செய்த காரியம் உபவாசம் பண்ணி ரெட்டொடுத்து தன்னுடைய தேவனை தேடும்படி அவனுடைய
அவருக்கு என் முகத்தை அவருக்கு நேராக்கி. எனக்கு பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அவன் அறிந்து கொண்டான், புஸ்தகத்தின் வாயிலாக அறிந்து கொண்டான். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்திலே காட்டியிருக்கலாம், சொப்பனத்திலே காட்டியிருக்கலாம், அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலம் பேசி இருக்கலாம், இன்னின்ன காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று. ஆனால் அது அப்படியே நடக்காது. பிரியமானவர்களை, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள், பூர்வ வழிகளை அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் வேஸை அறிந்து கொள்ளுங்கள். அது அப்படியே நடக்காது. நீங்கள் அதை நடக்க பண்ண வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தை, சித்தத்தை, அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்து செய்வது போலவும் சித்தம் பூலகத்திலும் செய்யப்பட வேண்டும். ஆண்டவருக்கு அநேக விருப்பங்கள் இருக்கிறது, ஆனால் செய்யப்படுவதற்கு நாம் நம்முடைய சார்பிலே செயற்பட வேண்டும். இந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் செயற்பட வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பங்கை நாங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாங்கள் உபவாசம் பண்ணி ரெட்டெடுத்து சாம்பல் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவருடைய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டேன், என்னை குறித்து நீ சொல்லியிருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டேன், என்னை கொண்டு நீ செய்ய போகிற காரியத்தை அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, அது நிறைவேறட்டும் என்று உபவாசித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு மனநிலை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சிலுவையிலே சொல்லி இருக்கார். இனி நாங்கள் சும்மா இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் பரலோக ராஜ்யத்தில் இல்லவே இல்லை. இன்றைய நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை குறித்து அநேக சித்தங்களை வைத்திருக்கிறார், விருப்பங்களை வைத்திருக்கிறார், உங்களுக்காக செய்ய வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த எலியாவை போல கர்மேல் பர்வத்தில் ஏற வேண்டும். அவன் சொன்ன வாக்கு தந்தன், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். 3.5 வருஷம் மழை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார். அடுத்த வருஷம் அந்த நேரத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னார். அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு அவன் ஜபிக்க வேண்டியதா இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஜபத்தினாலே ஆண்டவரை தேடுங்கள், உபவாசத்தினாலே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரே, சொல்லியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசு எந்த காரியத்தையும் திருட அனுமதிக்காதீர்கள். கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடி பிசாசு எந்த காரியத்தையும் தடுத்து வைக்க விடாதீர்கள். அப்படியாக நீங்கள் தேடும் போது கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள், நீங்கள் அறிந்து கொண்ட காரியங்கள், புஸ்தகங்கள் வாயிலாகவோ, தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ, சொப்பனத்தின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, எப்படியாகிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.